மேஷ ராசினா நீங்கள் வந்து ஒரு விதமாக புரிஞ்சு வச்சுருப்பீங்க. ரொம்ப நம்ம நல்லவங்க, ரொம்ப ஆனஸ்டான பர்சன், ரொம்ப நேர்மையான பர்சன், நீங்களா ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நான் உங்களை தவறு சொல்ல, ஆனால் அந்த நேர்மைக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, அந்த கோவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன? ஒன்றும் இல்லைங்க. மேஷ ராசியில் பிறந்து கடகத்தில் ராகு இருக்குன்னு வைங்களேன், அம்மா கண்டிப்பாக சாபம் விட்டுருவாங்க பையனுக்கு. தாய் சாபத்தாலே பையன் கீழே விழுந்துருவான். ஒரே ஆப்ஷன் தான். இதுதான் உண்மையான விஷயம். குறிப்பாகவே கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே மேஷத்துக்கு தொட்டதெல்லாம் அடி, ஃபெயிலியர், வேலை இழப்பு, இடமாற்றம், பொருளாதார இழப்பு, பல சிந்தனை, பல புத்தி, மல்டி தாட்ஸ், அவப்பெயர், அசிங்கம், அவமானம், மருத்துவ செலவு, விரய செலவுலாம் கண்டுட்டு இருக்க மேஷராசி அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் PMK சம்பத் சுப்பிரமணி. கடந்த சில வாரங்களுக்கு முன்பு மீன ராசிக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கிளாஸ் போட்டிருந்தேன். அதாவது மீன ராசிக்காரர்களுடைய ப்ளஸ் என்ன, மைனஸ் என்ன, அவர்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னா என்ன செய்யணும்னு இப்போ மேஷ ராசிக்காருக்கு போடுறேன். நீங்கள் நிறைய பேர் ராசி பலன் ஒன்று பார்த்து தெரிஞ்சு வச்சுருப்பீங்க. ஆனால் அது அல்ல, இது வேறு. நீங்கள் எல்லாமே மேஷ ராசினா நீங்கள் வந்து ஒரு விதமாக புரிஞ்சு வச்சுருப்பீங்க. ரொம்ப நம்ம நல்லவங்க, ரொம்ப ஆனஸ்டான பர்சன், ரொம்ப நேர்மையான பர்சன், நீங்களா ஒரு கற்பனை உலகத்தில் வாழ்ந்துட்டு இருப்பீங்க. நான் உங்களை தவறு சொல்ல, ஆனால் அந்த நேர்மைக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, அந்த கோவத்துக்குள்ளே இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, அந்த வேகத்துக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவ் என்ன, அந்த 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 யாருக்கும் அடிப்படையாத குணத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ப்ளஸ் மைனஸை பற்றி மிக விரிவாக ஒரு கிளாஸ் எடுக்க போகிறோம். அதுதான் நம்ம ஜூலை 18 நம்ம சென்னையில் நடக்க போகுது. இந்த வகுப்பை வந்து அட்டன் பண்ணுற அனைத்து மேஷராசிக்காரர்களுக்குமே இந்த தேர்டு என்ன சொல்லக்கூடிய 3வது கண் ஓப்பன் ஆகிடும். வாழ்க்கையில் அடுத்த இலக்கை நீங்கள் எளிதாக அடைவதற்குண்டான அனைத்து விதமான சூட்சமங்களும் சொல்லப்படும். ஒன்றும் இல்லைங்க. மேஷ ராசியில் பிறந்து கடகத்தில் ராகு இருக்குன்னு வைங்களேன், அம்மா கண்டிப்பாக சாபம் விட்டுருவாங்க பையனுக்கு. தாய் சாபத்தாலே பையன் கீழே விழுந்துருவான். ஒரே ஆப்ஷன் தான். இதுதான் உண்மையான விஷயம். இப்படி பல ரகசியங்கள் இருக்கு. நீங்கள் ராசின்னு மட்டும் ராசியை மட்டுமே பார்த்துருக்கீங்க. நான் ராசியை தாண்டி இருக்கக்கூடிய பல விஷயங்களை உங்களுக்காக ஜூலை 18ஆம் தேதி மேஷ ராசியின் ஒரு நாள் வகுப்பு சென்னையில் நடக்குது. மேஷ ராசிக்காரங்க மட்டும்தான் வரணும். என் பையன் மேஷ ராசி, நான் வரலாமான்னு யாரும் வராதிங்க. சம்பந்தப்பட்ட மேஷ ராசிக்கு யாராக இருந்தாலும், வயது வரம்பின்றி யாராக இருந்தாலும் வரலாம். நீங்கள் மேஷ ராசினா நீங்கள் தான் வரணும். உங்களுக்கு தான் நான் வந்து சொல்ல போகிறேன். இன்னொருத்தர் அமுச்சு விடுறது, வீட்டில் இருந்து ஒருத்தர் வரத்தெல்லாம் அது சரி வராது. யார் மேஷ ராசியோ நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிங்க. குறிப்பாகவே கடந்த ஒரு 1.5 வருஷமாகவே மேஷத்துக்கு தொட்டதெல்லாம் அடி, ஃபெயிலியர், வேலை இழப்பு, இடமாற்றம், பொருளாதார இழப்பு, பல சிந்தனை, பல புத்தி, மல்டி தாட்ஸ், அவப்பெயர், அசிங்கம், அவமானம், மருத்துவ செலவு, விரய செலவுலாம் கண்டுட்டு இருக்க மேஷராசி அன்பர்களே, சொத்துக்கள்லாம் ரொம்ப வருஷமாக சிக்கலில் இருந்தால் விற்கக்கூடிய மேஷராசி அன்பர்களே, ஒரு முடிவை தீர்க்கமாக எடுக்க வேண்டும். அதற்கு தான் ஜூலை 18ஆம் தேதி உங்களை நான் சந்திக்கிறேன். ஆல்ரெடி மீனத்துக்கு முடிச்சுட்டேன். இதுக்கப்புறம் மீனராசி என்கிட்ட வந்து 1 டே கிளாஸ் படித்தவங்க வாழ்க்கையில் கண்டிப்பாக ஜெயிச்சிருவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அந்தளவுக்கு ட்ரெயின் பண்ணியிருக்கேன். அடுத்தது மேஷராசி உங்களை ட்ரெயின் பண்ண போகிறேன். உங்களை ட்ரெயின் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். அவ்வளோ சீக்கிரம் உங்களை வளைக்க முடியாது. அப்படியே ஸ்டெப்பாக நிற்பீங்க. கொஞ்சம் இரும்பை நல்லா காய்ச்சினா தான் உருவும். அப்போ தான் வளைக்க முடியும். அந்த உருக்கி காய்ச்சி வளைக்கிறது தான் நம்மளுடைய கிளாஸு. கண்டிப்பாக ஜூலை 18 அனைவரும் வாருங்கள், இறையருள் பெறுங்கள். இந்த மேஷம் வகுப்பை அட்டன் செய்யும் அனைத்து மேஷராசி அன்பர்களும் வாழ்க்கையில் புதிய ஒரு அத்தியாயத்தில், புதிய ஒரு பரிணாமத்தில், புதிய ஒரு வளர்ச்சி பாதையை நோக்கி பயணிக்க போகிறீங்க. அனைவரும் வருக, இறையருள் பெறுக என்று கூறி PMK வாஸ்து அகாடமி சார்பாக அனைத்து மாணவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். நன்றி, வணக்கம்.